ஆர்டிகல் 17, 46, 335 இன்னும் நிறைய. என்னங்க ஏதோ புக்க படிச்சுட்டு வந்து உளர்ற மாதிரி இருக்கா? இல்லங்க, மேல சொன்ன எல்லாமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுவும் குறிப்பிட்ட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்க்கான சட்டங்கள். அவங்க முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஆனா இந்த சட்டத்தோட பயனை எல்லாரும் சமமா அனுபவிக்கிறாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். யார் இதனால பயனடைஞ்சாங்களோ, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அந்த சலுகைகளோட தேவையும் அவசியமும் இல்லைனாலும் சும்மா வர்றதையே விடணுங்கிற மனப்பான்மையோட இருக்கிறவங்க தான் இதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல இந்த சட்டங்களும் சலுகைகளும் யாருக்கு ரொம்ப அவசியமோ சரியான அவேர்னஸ் இல்லாத காரணத்தால இன்னும் அறியாமையிலேயே இருக்காங்க. பொறுப்புல இருக்கிறவங்க மக்களுக்காக புது புது சட்டங்கள் செயற்படுத்துறதுல காட்டுற ஆர்வத்தை, இதனுடைய பயன் கடைமுறை வரை யாருக்கு இது அவசியமோ அவங்களுக்கு போய் சேருதாங்கிறதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். சொல்ல போனா வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா குடிமக்களுக்கும் பயனுள்ள மாதிரி இந்த சட்டங்கள் மறுசீரமைப்பு பண்ணா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா கூட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அலோகேஷன்ஸ் இருக்கு. ஈவன் எக்ஸாம் ஃபீ கூட கம்யூனிட்டி பேசிஸ்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர் கம்யூனிட்டில இருந்து அப்ளை பண்ற எல்லாரும் பாவர்ட்டி லைன்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மத்த கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாரும் வெல் செட்டில்னு சொல்ல முடியாது. வெறும் 500 ரூபாய் என்ட்ரி ஃபீன்னு சொன்னா அதை கட்டவே கஷ்டப்படுற குடும்பங்களும் எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கதான் செய்யறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இது எதிர்பார்த்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் கன்செஷன்னால பயனடைறவங்க ஒரு புறம் இருந்தாலும் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கம்யூனிட்டி ஜெனரலைசேஷனை எஜுகேட் பண்றாங்க. ஆனா பின்னாடி கம்யூனிட்டி பேசிஸ் கன்செஷன் கொடுக்கறது இணையாத இரு துருவங்கள் மாதிரி இருக்கு. இந்த கருத்துக்கள் எல்லாமே எங்களுடைய தனிப்பட்ட புரிதல் தான். இது சரின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எங்களோட புரிதல் தப்புன்னு சொல்றவங்களும் உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி பெர்செப்ஷனோட இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். மேலும் இது மாதிரி வீடியோஸ் தினமும் உங்களை வந்தடையணுமா? எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.